பிரைஸ் அலாட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 1 வசனம். யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீட தண்டையிலே நிற்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவில் இருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டெரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி, அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு போம், கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம் என்றான். பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய யெரொபெயாம் கேட்டபோது, அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்தில் இருந்து நீட்டினான். அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாக முடக்க கூடாதபடிக்கு மரத்து போயிற்று. தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படியே பலிபீடம் வெடித்து சாம்பல் பலிபீடத்திலிருந்து கொட்டுண்டு போயிற்று. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன்போல் இருக்கும்படிக்கு எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான். ராஜாவின் கை முன்னிருந்தபடி சீர்பட்டது. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனை நோக்கி, நீ என்னோடே கூட வீட்டுக்கு வந்து இளைப்பாறு, உனக்கு வெகுமானம் தருவேன் என்றான். தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்மோடே வருவதில்லை. இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை, தண்ணீர் குடிப்பதும் இல்லை. ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இரு என்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி, அவன் பெத்தேலுக்கு வந்த வழியாய் திரும்பாமல் வேறு வழியாய் போய்விட்டான். கிழவனான ஒரு தீர்க்கதரிசி பெத்தேலிலே குடியிருந்தான். அவன் குமாரர் வந்து தேவனுடைய மனுஷன் அன்றைய தினம் பெத்தேலிலே செய்த எல்லா செய்கைகளையும் அவன் ராஜாவோடே சொன்ன வார்த்தைகளையும் தங்கள் தகப்பனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவர்கள் தகப்பன் அவன் எந்த வழி போனான் என்று அவர்களை கேட்டான். யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் போன வழி இன்னதென்று அவன் குமாரர் பார்த்திருந்தபடியால் அவன் தன் குமாரருடனே கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுங்கள் என்றான். அவர்கள் கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுத்த பின் அவன் அதன் மேல் ஏறி தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருக்கிற அவனை கண்டு, யூதாவில் இருந்து வந்த தேவனுடைய மனுஷன் நீர்தானா என்று அவனை கேட்டதற்கு அவன் நான் தான் என்றான். அப்பொழுது அவனை நோக்கி, என்னோடே வீட்டுக்கு வந்து அப்பம் புசியும் என்றான். அதற்கு அவன், நான் உம்மோடே திரும்பவும் உம்மோடே உள்ளே போகவும் மாட்டேன். இந்த ஸ்தலத்திலே உம்மோடே நான் அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன். ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் அங்கே தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியாய் திரும்பி வராமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது என்றான். அதற்கு அவன்,
உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாகிய என்னோடே சொன்னான் என்று அவனிடத்தில் பொய் சொன்னான். அப்பொழுது அவன் இவனோடே திரும்பி போய் இவன் வீட்டிலே அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தான். அவர்கள் பந்தியில் உட்கார்ந்திருக்க போது அவனை திருப்பி கொண்டு வந்த தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானதினால் அவன் யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கை கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறி அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விலக்கின ஸ்தலத்திற்கு நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடியினால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேருவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். அவன் போஜன பானம் பண்ணி முடிந்த பின்பு அந்த தீர்க்கதரிசியை திருப்பிக் கொண்டு வந்தவன் அவனுக்கு கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுத்தான். அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது. கழுதை அதன் அண்டையிலே நின்றது. சிங்கமும் பிரேத தண்டையிலே நின்றது. அந்த வழியே கடந்து வருகிற மனுஷர் வழியிலே கிடக்கிற பிரேதத்தையும் பிரேதத்தண்டையிலே நிற்கிற சிங்கத்தையும் கண்டு கிழவனான தீர்க்கதரிசி குடியிருந்த பட்டணத்திலே வந்து சொன்னார்கள். அவனை வழியில் இருந்து திரும்ப பண்ணின தீர்க்கதரிசி அதை கேட்டபோது அவன் கர்த்தருடைய வாக்கை மீறின தேவனுடைய மனுஷன்தான். கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் அவனை ஒரு சிங்கத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அது அவனை முறித்து கொன்று போட்டது என்று சொல்லி தன் குமாரரை நோக்கி, எனக்கு கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுங்கள் என்றான். அவர்கள் சேணம் வைத்து கொடுத்தார்கள். அப்பொழுது அவன் போய் வழியிலே கிடக்கிற அவன் பிரேதத்தையும் பிரேத தண்டையிலே கழுதையும் சிங்கமும் நிற்கிறதையும் கண்டான். அந்த சிங்கம் பிரேதத்தை தின்னவும் இல்லை, கழுதையை முறித்து போடவும் இல்லை. அப்பொழுது கிழவனான அந்த தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷனின் பிரேதத்தை எடுத்து அதை கழுதையின் மேல் வைத்து அதற்காக துக்கம் கொண்டாடவும் அதை அடக்கம் பண்ணவும் அதை தன் பட்டணத்திற்கு கொண்டு வந்து தன் பிரேதத்தை தன்னுடைய கல்லறையிலே வைத்தான். அவனுக்காக ஐயோ என் சகோதரனே என்று புலம்பி துக்கம் கொண்டாடினார்கள். அவனை அடக்கம் பண்ணின பின்பு அவன் தன் குமாரரை நோக்கி, நான் மரிக்கும்போது தேவனுடைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையிலே என்னையும் நீங்கள் அடக்கம் பண்ணி அவன் எலும்புகள் அண்டையிலே என் எலும்புகளையும் வையுங்கள். அவன் பெத்தேலில் இருக்கிற பலிபீடத்திற்கும் சமரியாவின் பட்டணங்களில் இருக்கிற மேடைகளாகிய சகல கோவில்களுக்கும் விரோதமாக கூறின கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும் என்றான். இந்த நடவடிக்கைக்கு பின்பு யெரொபெயாம் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பாமல் மறுபடியும் ஜனத்தில் ஈனமானவர்களை மேடைகளின் ஆசாரியராக்கினான். எவன் மேல் அவனுக்கு மனதிருந்ததோ அவனை பிரதிஷ்டை பண்ணினான். அப்படிப்பட்டவர்கள் மேடைகளின் ஆசாரியரானார்கள். யெரொபெயாமின் வீட்டாரை பூமியின் மேல் வைக்காமல் அதம் பண்ணி அழிக்கும்படியாக இந்த காரியம் அவர்களுக்கு பாவமாயிற்று. இந்த தீர்க்கதரிசிக்கு தேவன் சொன்ன வார்த்தை கேட்டு அவன் போய் யெரொபெயாம் அந்த இதுல பலிபீடத்தை வெடித்து சிதறிச்சு. அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே நம்பாம வழியில ஒருத்தன் சொல்றான்னு கேட்டு போய் ஆண்டவர் சொன்னதை மீறி போய் சாப்பிட்டதுனால இப்போ பாத்தீங்கன்னா அவன் வழியில போய்கிட்டே இருக்கான். போயிட்டே இருக்கும்போது ஒரு சிங்கம் அவனை அடிச்சு கொன்னுருது. அவன் அந்த சிங்கம் கொன்னுட்டு அவன் பிரேதத்தை சாப்பிடல. சாதாரணமா அதாவது சிங்கம் கொன்னுச்சுன்னா அந்த மனுஷனை சாப்பிட்டு இருக்கணும், ஆனா சாப்பிடல. அந்த சிங்கமும் நிக்குது, அதே இடத்துல இவன் ஏறி வந்த கழுதையும் நிக்குது. இதை பார்த்துட்டு போறவங்க எல்லாம் போய் இந்த தீர்க்கதரிசி கிட்ட சொன்ன உடனே இவன் தான் ஆண்டவருடைய வாக்கை மீறி வந்தவன் என்று சொல்லி அவனை கொண்டு போய் அந்த பிரேதத்தை எடுத்து அவனுடைய கல்லறையில அவனுக்குன்னு வைத்திருக்க அந்த கல்லறையில அடக்கம் பண்ணி தன் பிள்ளைகள்கிட்ட சொல்றான், இதே கல்லறையில என்னுடைய எலும்பையும் வைக்க வேண்டும் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க ஆண்டவர் எவ்வளவு அற்புதம் செய்யறார். அவனை பலிபீடம் வெடித்து சிதறன்னு சொன்ன மாத்திரத்துல
யெரொபெயாம் கையை நீட்டின கையை அவனுக்கு மடக்க முடியல. ஆனால் இந்த தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணி தான் அந்த கையை மடக்கணும். அப்போ அப்பேற்பட்ட தேவன் அவர் சொன்னதை மாறுவாரா? இல்லையே. ஆனாலும் ஒரு இச்சைக்கு, அதாவது அந்த இச்சைக்கு இடம் கொடுத்து அவன் என்ன பண்ணுறான், அங்கே போய் அப்பம் புசிக்க அவன் போகிறதை நாம் பார்க்கிறோம். எந்த மறுப்பும் சொல்லாமல் ராஜா சொல்லும்போது சொல்கிறான், இல்லை ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, அதனால் அப்பம் புசிக்க மாட்டேன்னு வந்தவன் இவன் தீர்க்கதரிசி உருவில் சொன்ன உடனே கீழ்ப்படுகிறான். என கருமையான தேவ பிள்ளைகளே, தீர்க்கதரிசியாக இருந்தாலும் ஆண்டவருடைய வேத வசனத்துக்கு மாறாக தீர்க்க தரிசனம் இருந்தால் அந்த தீர்க்க தரிசனத்துக்கு நாம் செவி சாய்க்க கூடாது. ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களிடத்தில் பேசின வார்த்தை, ஒரு முறை உங்களிடத்தில் ஒரு காரியத்தை தேவன் சொன்னதுதான். அதன் பிறகு அந்த காரியத்தை அவர் மாற்றி அமைக்க மாட்டார். அதனால மற்றவங்க இல்லை ஆண்டவர் இப்படி செய்ய சொல்றார் அப்படின்னு இன்னொரு தீர்க்கதரிசி வேற மாதிரி சொன்னா அவங்களுக்கு சாதகமானதை நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது. தேவன் எதை சொன்னாரோ அதை எடுத்துக்கொண்டு நாம் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இப்படி இவ்வளோ காரியம் நடந்தாலும் இந்த யெரொபெயாம் அவன் என்ன பண்றான், ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல. ஏன்னு சொன்னா அவன் படிப்படியாய் பாருங்க, அவனுக்கு ஆண்டவர் 10 கோத்திரத்தை தரேன்னு சொன்னார். ஒரே ஒரு கோத்திரம் தான் சாலமோனுடைய மகன் ரெகொபெயாமுக்குன்னு சொன்னார். ஆனா அப்படி ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்ட போதும் அவன் தன்னுடைய ஜனங்களை, அதாவது விக்கிரக ஆராதனைக்கு நேராக வழி நடத்துகிறதை பார்க்கிறோம். கன்றுக்குட்டியை செய்து இதை என்ன பண்ணுங்க, இதுதான் அப்படின்னு சொல்லி ஆராதனை பண்ணுங்கன்னு சொல்றான். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவன் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யறான். ஆனாலும் தீர்க்கதரிசி மூலம் எச்சரிக்கப்பட்டோம், திரும்பவும் அவன் மனம் திரும்பாததுனால பின்னால அது அழிவுக்கு ஏதுவாய் கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். கருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய எச்சரிப்பு சத்தம் யாரிடத்தில் இருந்து வந்தாலும் நாம் அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் மாற்றி மாற்றி பேசுகிறவர் அல்ல. ஒரு முறை உங்களிடத்துல எந்த காரியத்தை திட்டமாய் சொல்கிறாரோ அதுதான், அது கடைசி வரைக்கும் மாறாது. அதனால இந்த தீர்க்கதரிசி இப்படி சொன்னார், அவர் அப்படி சொன்னார், இப்படி அநேக தீர்க்கதரிசிகளிடத்துல போய் ஆலோசனை கேட்டு கடைசியில் உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ சாதகமாக இருக்கோ அதை நீங்கள் பிடித்து கொண்டால் தேவனுடைய கோபம் உங்கள் மேலே வரும் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். நாம் கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, மாக்கு ஸ்தோத்திரிக்கிற மகிமையின் தேவனே, மாக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலையும் கூட கர்த்தாவே, யெரொபெயாமை குறித்தும் ஆண்டவரே, அவனிடத்தில் எச்சரிக்க வந்த தீர்க்கதரிசியை குறித்தும் ஆண்டவரே நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் தகப்பனே, வேத வசனத்துக்கு புறம்பாய் ஆண்டவரே அநேக தீர்க்கதரிசிகளை தேடி ஓடுகிற உம்முடைய பிள்ளைகள் தகப்பனே, நீங்க சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மனிதனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில பல நஷ்டங்களை ஆண்டவரே அப்பா தகப்பனை தழுவிக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்துல கொடுக்கிறப்பா. ஆண்டவரே மாக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற ஆண்டவரே, வேத வசனம் ஆண்டவரே கரங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்குப்பா. இந்த வேத வசனத்தை வாசித்து இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியத்தக்க இருதயத்தை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் நீர் தர வேண்டுமாறு ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா. உம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்துகிற வசனத்தை வாசித்து வசனத்தின்படி ஆண்டவரே நடக்க, வசனத்தின்படி கீழ்ப்படியத்தக்க இருதயத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிரசிலையும் வைப்பீராக. அப்பா உம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.